ஜோதிடத்தில் பல விஷயங்கள் பெரிதுபடுத்தப்படுகின்றனவா அப்படிங்கிறத இன்றைய விளக்கமாக கண்டிப்பாக பார்க்கலாம். உண்மையை சொல்லப்போனால் ஜோதிடம் என்பது ஒரு மனிதனை நல்வழிப்படுத்தி தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல கலை. இறைவன் இந்த இடத்தை நமக்கு அருளியதர் அமைப்பே என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு தன்னம்பிக்கையோடு இந்த சாஸ்திரத்தை நீ தெரிஞ்சுக்கிட்டு அதை முன்னெடுத்து நீ வாழ்க்கையில் நல்லா இருக்கணுன்றதுக்காகத்தான் இந்த ஜோதிட சாஸ்திரம் என்கின்ற எதிர்காலத்தை தெரியக்கூடிய, மனிதனுடைய எதிர்காலத்தை தெரியக்கூடிய இந்த மகா சாஸ்திரம் பரம்பொருளால் நமக்கு அருளப்பட்டது. ஆனால் இன்றைக்கு நடக்கிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு எல்லா இடங்கள்லையும் சில விஷயங்களை பெரிதுபடுத்துவதாக குற்றச்சாட்டு இருக்குதே அப்படின்னு சொன்னால் உண்மைதான். ஒரு ஜோதிடத்தில் விதியை விட விதி விலக்குகளுக்கு 1000 அழுத்தம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய மகா சாஸ்திரம் இது. செவ்வாய் 7ல் இருக்குது, செவ்வாய் 8ல் இருக்குது, ராகு 7ல் இருக்குது, ராகு 8ல் இருக்குதுன்னு சொன்னால் அதற்கான விதி விலக்குகள் அதிகம் என்பதை நான் இந்த விளக்கப்பகுதியில் எல்லா இடங்கள்லையும் கண்டிப்பாக சொல்லிக்கிட்டே வர்றேன். பொதுவாக ஒரு விஷயம் ஜோதிடத்தில் இல்லவே இல்லை. ஆனால் இந்த நிலைமையில் பார்த்திங்கன்னா, ஒன்று இப்படி இருந்து விட்டால் அதற்கு என்ன நடக்கும் அப்படின்னா, ஜோதிடர்களுடைய பதில் இங்கே வேறு மாதிரி பெரிதுபடுத்தப்பட்ட தன்மையாக இருக்கிறது என்கின்ற குற்றச்சாட்டு காலமாகவே நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்குங்க. இந்த பெண்ணுக்கும் இந்த பையனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டாம், சரி மீறி கல்யாணம் பண்ணி வச்சா என்ன ஆகும்னு சொன்னால் வரக்கூடிய பதில் 3 மாதத்தில் அமங்கலமாக ஏதாவது நடந்துடும் அப்படின்றதாக இருக்கும்போது, பிள்ளையை பெற்றவரோ பெண்ணை பெற்றவரோ சக்கென்ற ஒரு பயந்து விட்டு போகிறார் என்பதுதான் உண்மை. இயல்பாக பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே கெடுதல்கள் நடக்கிறதில்ல. நம்மில் அத்தி பூத்தார் போல யாரோ ஒருவருக்கு தான் இடி விழுந்தார் போல சில பயங்கர சோகங்கள் நடக்கின்றனவே தவிர நம்ம எல்லாருமே நல்லா இருக்கிறதுக்கு பிறந்தவங்க தாங்க. இதுதான் உண்மையாக கூட. யோசித்து பார்த்தீர்களே, ஏன்னா நீங்கள் ஜோதிடம் பார்க்கிறீர்களோ ஜோதிடம் பார்க்கவில்லையோ, இயல்பாகவே பெரும்பாலான நாட்கள் நம்ம ஓரளவிற்கு மனசாந்தியோடு சந்தோஷமாக இருக்கிறோம் என்பது தான் உண்மை. அப்போ ஜோதிடத்தில் மட்டும் ஏங்க இந்த மாதிரியான பெரிதுபடுத்தப்படுகிறது என்பதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, விதிகளை மட்டுமே தெரிந்து வைத்திருக்கக்கூடிய அந்த ஞானம் அதிகமாக இல்லாதவர்கள் அல்லது அனுபவத்தில் குறைவானவர்கள் இந்த சாஸ்திரம் மட்டுமே சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் என்கின்றதைப் போல பார்க்க ஜோதிடம் பார்க்க பலதரப்பட்ட ஜாதகங்களை பார்க்க தான் உங்களுடைய ஒரு கவனத்தில் உங்களுடைய அறிவுக்குள்ள மிகப்பெரிய ஒரு ஞான புகுதல் ஏற்பட்டு அதன் மூலமான பலன்கள் துள்ளி கொண்டு வரக்கூடிய சாஸ்திரங்க இது. நீங்கள் 3 மாதத்திற்குள்ள மட்டுமே ஒரு ஜோதிடராக இருக்கக்கூடிய அமைப்பு அல்லது ஒரு நிலையில் கவனப்பிசகாக வேறு எந்த ஒரு இதிலையும் நாட்டமாக இருந்து இதில் மேலோட்டமாக இருக்கக்கூடிய அமைப்புகளில் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்றால், இந்த ஒரு விதி மட்டுமே தெளிவாக இருக்கிறது, இந்த விதியை மீறினால் இப்படிப்பட்ட அசம்பாவிதம் வந்துவிடும் என்பது போன்ற பலன் சொல்கிற ஜோதிடராக மாறிடுறீங்க அப்படிங்கிறதான் உண்மை. வாடிக்கையாளர் கூட பார்த்திங்கன்னா ஒரு ஜோதிடர் நடக்கின்ற பலன்கள் அப்படியே துல்லியமாக நடந்து விடவில்லை என்பதை நீங்களே அறிவீங்க. ஒரு 4 பேர் 4 விதமாக சொல்லக்கூடிய அமைப்பும் இந்த 10 பொருத்த அமைப்புகளில் வந்துடுது. ஒருவர் 10 பொருத்தத்தில் ஒருவர் செவ்வாய் தோஷம் இருக்கிறது என்னுவார், ஒருத்தர் செவ்வாய் தோஷம் இல்லைன்னுவார், ஒருத்தர் 10 பொருத்தம் பார்க்க தேவையில்லை என்றார், ஒருத்தர் 10 பொருத்தம் தான் முக்கியம் என்கிறார். இதில் ஐயா நாங்கள் எங்கே போய் தலையை பெய்த்து கொள்வது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு நிலையில் அனுபவம் உள்ள ஒரு இடத்துல எல்லா விதமான சாந்தமும் ஞானமும் அறிவும் இருக்கும் என்பதை நீங்களே உணர்ந்து கொண்டு அதற்கேற்றாற் போல விளக்கங்கள் கிடைக்கக்கூடிய இடத்துல போனீங்கன்னா தான் இந்த மாதிரியான சில பல குழப்பங்களுக்கு கண்டிப்பாக விடை காட்ட முடியும். உண்மையை சொல்லப்போனால் பெரிதுபடுத்தப்படக்கூடிய பயமுறுத்தப்படக்கூடிய பலன்கள் கண்டிப்பாக ஜோதிடத்தில் இல்லை என்பதே உண்மை. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே நல்ல காலம் பிறக்குது நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி.